ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். பட்டாஹ் என்ற எபிரேய வார்த்தையினுடைய பொருள் ட்ரஸ்ட், நம்பிக்கை என்று பொருள்படுகிறது. கைவிடாத தெய்வம், கரம் பிடித்து நடத்துகிறவர், கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர், என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறவர் மட்டுமல்ல, இனிமேல் கண்ணீரே வரவிடாமல் அந்த காரியத்திற்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இனிமையான காலை நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் எபிரேய வார்த்தை பட்டாஹ். பேத், டேத், ஹேத். இந்த மூன்று எழுத்தும் பட்டாஹ் என்று உச்சரிக்கப்பட வேண்டும். இதை உயிரெழுத்துக்களோடு இணைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேத் காமெட்ஸ், டேத் பெட்டா, ஹேத் பட்டாஹ் என்பதாகும். பட்டாஹ் என்ற எபிரேய வார்த்தையினுடைய பொருள் ட்ரஸ்ட், நம்பிக்கை என்று பொருள்படுகிறது. இந்த பட்டாஹ் என்ற எபிரேய வார்த்தை வரக்கூடிய ஒரு வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9 வசனம் 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட மாட்டீர், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பட்டாஹ், they will trust you. நம்புவார்கள், நம்பி இருப்பார்கள். பட்டாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய ஆழமான உள் அர்த்தம் என்ன என்று சொன்னால், இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது செகண்ட் தாட் வரவே கூடாது. அதுதான் அதற்கு பேர் தான் அப்படி இருக்கிற ட்ரஸ்ட். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒரு அறையிலே நீங்கள் படுக்க வேண்டும், இரவு தூங்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று கட்டிலின் மேல் படுப்பது, இன்னொன்று கீழே பாய் விரித்து படுப்பது. யாருக்கு அல்லது எப்பொழுது நாம் கீழே விழுந்து விடுவோமா என்கிற செகண்ட் தாட்டே வராது என்று சொல்லி கேட்டால், கட்டிலின் மேல் படுக்கிறவருக்கல்ல, கீழே படுக்கிறவர் அதை பத்தி யோசிக்கவே மாட்டார். கட்டில் மேல் படுக்கும் பொழுது இன்னொரு தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே விழுந்துருவோமா அப்படிங்கிற ஒரு தாட் வரும்ல, தட் இஸ் கால்ட் செகண்ட் தாட். அது இல்லை, கீழே தான் படுக்கிறோம். எப்படி யோசிப்பார் அதை பற்றி எண்ணம் வருமா? வரவே வராது. ஸோ அவருடைய ட்ரஸ்ட் எப்படிப்பட்ட ட்ரஸ்டா இருக்கிறது என்பதை பாருங்கள். அவருடைய பட்டாஹ். பிரியமானவர்களே, இந்த பட்டாஹ், இந்த ட்ரஸ்ட் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்முடைய பட்டாஹ், நம்பிக்கை, ட்ரஸ்டை வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். They will trust you. தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் தான் தேவனை நம்பி இருக்க முடியும். அவர் யார்? அவருடைய நாமம், அவர் எப்படிப்பட்டவர்? உயர்ந்த அடைக்கலம், கண்மலை, கோட்டை, பெலன், துருகம், அரண், என்னுடைய ஷீல்டு, என்னுடைய ப்ரொடெக்டர். எவ்வளவு விஷயங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கைவிடாத தெய்வம், கரம் பிடித்து நடத்துகிறவர், கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர்,
என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறவர் மட்டுமல்ல, இனிமேல் கண்ணீரே வரவிடாமல் அந்த காரியத்திற்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை நேசிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை போஷிக்கிறவர், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், என்னோடு கூட எப்பொழுதுமே இருப்பவர், எனக்கு அரணாக, பலனாக, துணையாக, கேடகமாக இருந்து என்னை வழிநடத்துகிறவர், எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர், நான் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் என்னுடைய ஆண்டவர். அவர் மேல பட்டாஹ். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தினுடைய 3, 4 வசனங்களில் சொல்வதை வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால், ட்ரஸ்ட், பட்டாஹ். உறுதியாய் பற்றி கொள்ளுவது எதனுடைய அடிப்படையிலே? அவர் கைவிடவே மாட்டார் என்கிறதான அதன் அடிப்படையிலே அவரை நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுகிறோம். கர்த்தர் மேலே நாம் கொண்டிருக்கிற அந்த பற்று, அந்த நம்பிக்கை அவருக்கு, அவரால் நமக்கு எதை செய்ய முடிகிறது என்று சொல்ல நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க உதவி செய்கிறதா இருக்கிறது. நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஷலோம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரை பட்டாஹ், இரண்டாவது சிந்தனை இல்லாமல் அவரை நம்புவது, அவரை ஏற்றுக்கொள்வது, அவருடைய வழியில் நடப்பது. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நம்புவது, அதற்கப்புறம் நம்பாமல் விட்டு விடுவது, அல்லது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரை நம்புவது, நம்பாமல் விட்டு விடாது இல்லை. ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர், என்றென்றும் 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 நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா யார்? நித்திய கன்மலை, நம்முடைய ஆண்டவர். இந்த நித்திய கன்மலையாயிருக்கிற ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டால் அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மையே நம்புகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே நம்புகிறேன். பட்டாஹ். நான் உன்மேல் வைக்கிற நம்பிக்கையிலே எனக்கு கடுகளவு கூட அவிசுவாசம் இல்லை. ஆண்டவரே, செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, இப்படிப்பட்ட எந்த விதமான அவிசுவாசமும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. நான் உம்மேலே வைப்பது பட்டாஹ், ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் யெகோவா. பட்டாஹ் யெகோவா. கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்ல? நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவோம், பாக்கியசாலிகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. பட்டாஹ் என்ற வார்த்தையை கற்றுக்கொண்டோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதை உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். பட்டாஹ், ட்ரஸ்ட், நம்பிக்கை என்ற இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிற தேவன். கர்த்தரை என்றென்றும் நம்புங்கள். நம்முடைய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். எங்களுடைய நித்திய கன்மலையே, உம்மை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய மனதில் எந்த ஒரு அவிசுவாசமும் இல்லை. ஆண்டவரே, முழு மனதோடு உம்மை நம்புகிறோம். எங்களை தாங்குவதற்கும் ஏந்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் வழி நடத்துவதற்கும் நீர் போதுமானவர். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நேரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எபிரேய வார்த்தை சாமேஹ் என்பதாகும்.
இதனுடைய பொருள் ரிஜாய்ஸ். நம்ம சில சூழ்நிலைகளில் நாம் சந்தோஷமா இருப்போம். ஆனா இன்னொரு புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கவலை என்கிறதான ஒரு விஷயம் இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்கு, ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கு. பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யும் பொழுது உடனடியாக நம்முடைய கவலைகள் மறைந்து விடுகிறது, நம்முடைய வேதனைகள் மறைந்து விடுகிறது, சாமேஹ் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது, ரிஜாய்ஸ்.